சார் இப்போ முதல் நாள் ஒரு பிரச்சாரத்தை ஆரம்பிச்சாரு. மத்த கட்சிகள் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, மாவட்டம்ன்றத தாண்டி தொகுதி, ஊராட்சி, நகராட்சி அப்படி போயிட்டாங்க. ரொம்ப டீப்பா போயிட்டாங்க. ஒரு நாள் தான் பிரச்சாரம் பண்ணியிருக்காரு. இன்னும் தோராயமா ஒரு 20, 22 நாள் தான் இருக்கு. புடிச்சிட முடியுமா சார் தமிழ்நாட்டுல? வாய்ப்பே கிடையாதுங்க. எப்படி 234 தொகுதி அவர் ஏற்கனவே போகிறதுக்கு முடிவு பண்ணல. ம். இப்போ ஒரு ஒரு 10 தொகுதி 12 தொகுதி பிளான் பண்ணுறாருன்னு வைங்களேன். அதையே இந்த 22 நாளில் அவர் பண்ணுவாரான்னு எனக்கு தெரியல. எப்படியும் ஒரு பிரச்சாரத்துக்கு 3 நாள் லீவு போடுறாரு அவர். ம். கேட்டால் அனுமதி கிடைக்கல அப்படிங்கிறாங்க. அனுமதியை மீறுங்கன்னா அதுக்கும் பயப்படுறாங்க. அப்போ இந்த கட்சி என்னவாகும்னு நமக்கு தெரியல. இதோட சீரியஸ்னஸ் விஜய்க்கு புரியுதா புரியலையான்னு எனக்கு தெரியல. ஏன்னா இது வாழ்வா சாவா விஜயை பொறுத்தளவுக்கு. ஒரு குறைந்தபட்சம் ஒரு 30%, 25% அவருக்கு வாக்குகள் இல்லைன்னா அவருடைய சினிமா எதிர்காலமும் இங்கே அழிக்கப்படும். அதுதான் உண்மை. அது அதிமுக வருது, திமுக வருது, எந்த கட்சி ஆட்சிக்கு வந்தாலும் விஜய் நசுக்கப்படுவார். இதுதான் நடக்க போகுது.